ஓம் சக்தி சக்தியில அம்மாவை கும்பிடுகின்ற பக்தர்களை, அம்மாவுக்கு தொண்டு செய்கின்ற பக்தர்களுக்கு அம்மா எப்படியெல்லாம் காவல் தெய்வமா இருந்து காப்பாத்துறாங்கன்னு பாருங்க. சக்தியில ஒரு பக்தருடைய வீட்டில் திருடம் போட்டானுங்க. இரவு நேரம் எல்லாம் அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா என்ன பண்ணுதுங்க, நூற்றுக்கணக்கான கரப்பாம்பூச்சி அந்த வீட்டுக்குள்ள விடுது. அதெல்லாம் பறந்து எல்லாத்துக்கு மேலே விழுந்து மொயின் மொய்க்க எல்லாரும் அலறி பிடிச்சி எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு முன்னால்தான் அந்த கலாட்டாவெல்லாம் திருடம் போதுக்கு தெரியுது. எல்லாம் கத்தி கூப்பாடு ஓட துண்டைக்கான துணியக்கானு ஓடி போயிட்டானுங்க. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு வீட்டில் கொள்ளைக்காரனுங்க 5 பேர் தெரிஞ்சவங்க மாதிரி குரல்ல கதவை தட்டிக்கிறாங்க. இரவு நேரம் வீட்டில் இருந்தவங்க யோசிக்காம டக்குன்னு கதவை திறந்துட்டாங்க. பார்த்தா எல்லாம் முகமூடி அணிந்த கொள்ளைக்காரங்க. ஆனால் இவங்க உடனே டப்புன்னு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து அந்த கதவை சாத்தி தாழ போடலான்னு பார்த்தா அவனுக்கு விடமாட்டேன்னு குறுக்கு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டானுங்க. அப்புறம் இவங்க ஓம் சக்தி வராசுன்னு கத்திக்கிட்டு அந்த குச்சி ஒரு கையால் தள்ளிக்கிட்டு இன்னொரு கையால் கதவையும் தள்ளி விட்டுக்கிட்டு அப்படியே முயற்சி பண்ண அம்மா கருணினாலும் நல்லா தாழ போட்டாங்க. அடுத்தவனு என்ன பண்ணுறானுங்க, பெரிய கல்லை எடுத்துக்கிட்டு கதவை உடைக்க வர்றானுங்க. ஆனால் அப்படி வந்தவனுங்க வாசப்படி ஏற முடியாமல் எதையோ பார்த்து பயந்துக்கிட்டு அப்படியே கல்லை கீழே போட்டு திரும்பி ஓடியே போயிடுறானுங்க. இனத்தை பார்த்தா என்ன அப்படின்னு ஜன்னல் வழியாக திறந்து பார்த்தா அதில் ஒரு பெரிய நாகம் அந்த வீட்டு முன்னால் நிற்குதுங்க, அந்த வாசப்படிக்கு மேலே. அதை பார்த்து தான் அவனுக்கு பயந்து அந்த மாதிரி ஓடிட்டானுங்க. எப்படி காப்பாற்று பாருங்க அம்மா. அதே மாதிரிங்க இன்னொரு தொண்டர் வீட்டில், அவர் பேர் சக்தி கன்னியப்பன் அவர்கள், வேலுக்குழு தொண்டர். அவர் ஒரு சமயம் அவரும் அவருடைய மனைவியும் மருவத்தூருக்கு ஏதோ ஒரு விழாவுக்காக தொண்டுக்காக வந்துட்டாங்க. அப்போ அவருடைய குழந்தைகள் எல்லாம் சிறுசாத்தான் இருந்தது. அந்த நிலையில ஒரு பாம்பு ஒன்று வீட்டுக்குள்ள வந்துருச்சுங்க. இதுக்கு என்ன பண்ண தெரியுமா, கத்தி கூப்பாடு வருது, ஓம் சக்தி பராசக்தின்னு கத்துது. அம்மா என்ன பண்ணுது பாருங்க, எங்கிருந்தோ ஒரு பெரிய தவளை ஒன்று வருதுங்க அந்த இடத்துக்கு, அந்த பாம்பை நோக்கி. வழக்கமா பாம்பு தான் தவளை பிடிச்சி முழுங்கு. ஆனால் இங்கே என்ன நடக்குது பாருங்க, தவளை பாம்பை பிடிச்சி முழுங்கிருச்சுங்க. அடுத்து அது 2 தத்துது, அவ்வளோதான். அது எங்கே போச்சுன்னே தெரியல, மறைஞ்சிருச்சு. இப்படி காப்பாற்று பாருங்க அம்மா. அதே மாதிரி சக்தியில் நம்ம குற்றாலம் கார்த்தி சக்தி மீனாக்குமாரி அம்மாவுடைய மகன், அவர் அமெரிக்காவில் ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருக்குது. நல்ல சம்பளம், சந்தோஷமா ரொம்ப நாள் கழிச்சு வேலை கிடச்சிருக்கு, சரி போகலாம்னு சொல்லி அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம்னு சொல்லி கார்த்திமா அவங்க அம்மா அப்பாவுக்கு பாதை வச்சு குழுக்களை போகிறாங்க. போகும்பொழுது அந்த ஆர்டரை நீட்டுறாங்க, ஆர்டர் தபால் நீட்டினா அம்மா அதை வாங்கி அலட்சியமாக ஒரு மூலையில் தூக்கி போட்டாங்க. 2 பேர்த்துக்கு அப்படியே அழுகாச்சி முட்டிக்கிட்டு வர்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா அது, ரொம்ப நாள் கழிச்சு வேலை கிடச்சிருக்குது, நல்ல வேலை, இப்படி அம்மா ஆசீர்வாதம் பண்ணாமல் தூக்கி போட்டாங்களே அப்படின்ட்டு ஒன்றுமே சொல்ல. அன்னைக்கு அம்மா மௌனம் வேற. இப்போ 2 பேர் பேசாமல் வெளியே வந்துட்டாங்க. ஒன்றுக்கு ஒன்று ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் தானுங்க ஏன் நம்ம அம்மா அப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியுதுங்க. அந்த பையன் அந்த ஆர்டர் படி அங்கே போயிருந்தா, கார்த்தி போயிருந்தா என்ன இருக்குங்க, பயங்கரவாதிகளால் அமெரிக்காவில் அந்த மிகப்பெரிய கட்டிடம் ஏரோப்ளேன் வச்சு தகர்த்தாங்களே, அந்த விபத்து நடந்த கட்டிடத்துல தான் கார்த்திக்கு வேலைங்க. அதுலேருந்து காப்பாற்றுறக்காகத்தான் அம்மா அப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத அந்த விபத்து நடந்த பின்னால் தான் அவங்களும் உணர்ந்தாங்க, எல்லாருமே உணர்ந்தாங்க. எப்படி பார்த்தீங்களா, வருமுன் காக்கும் தெய்வம். அது மட்டுமல்ல, சக்தியில் அம்மா அவர்கள் நமக்காக எத்தனையோ உழவுகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கோலநூல் புஸ்தகம், கோலநூல் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு மருவத்தூரில் விற்குதுங்க அம்மா கோயிலில். அதை வாங்கி பௌர்ணமி அமாவாசை நாட்களில் வரிவிடாமல் படித்தால் மிகுந்த நன்மை ஏற்படும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல சக்தியில் குடும்ப நல வேள்வியில் இரத்த சம்பந்தப்பட்டவர்களை மட்டுமே அதில் உட்கார வைக்க வேண்டும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க,
இந்த மனநிலை சரியில்லாதவங்களை சரிப்படுத்துறதுக்கு எங்கெங்கேயோ எல்லாம் அலையிறாங்க. அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. மருவத்தூர் வாங்க, 9 பௌர்ணமி 9 பௌர்ணமி அங்க பிரச்சனை பண்ண வச்சா கண்டிப்பா குணமாயிருங்க. அந்த மாதிரி குணமான ஒரு சிலரை எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஒரு சிலரை நானே நேர்லயே பார்த்துருக்குறேன். முதல்ல ஒரு 3-4 தடவை கூப்பிட்டு வரதான் சிரமமா இருக்கும். அப்புறம்லாம் தானே அவங்களே எல்லாம் நல்லா செய்வாங்க. இது ஏன் அம்மா அந்த பௌர்ணமி தேர்ந்தெடுத்துருக்குது அப்படின்னா, அதுக்கு ஜோதிட ரீதியான விளக்கமெல்லாம் இருக்குதுங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றோம்? புத்தி கெட்டு போனவன்னு சொல்றான். புத்தி கெட்டு போனது தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு, எனக்கு மதி கெட்டவன்னு சொல்லுவாங்க. ஏடா மதி இருக்குதா? மதி கெட்டவனாட்ட பேசுறேன் அப்படிமா. மதினா யாருங்க? சந்திரன். நம்ம ஜாத இறுதியா சந்திரன் கெட்டு போயிருந்தா, ஆகாத இடத்துல இருந்தா நம்மளை புத்தி ஒழுங்கா வேலை செய்யாதுங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. அதனால அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு சந்திரனுடைய உச்சகாலம் எப்பங்க? பௌர்ணமி. அந்த பௌர்ணமி நாளில் நம்ம மருவத்தூர்ல அந்த பாதிக்கப்பட்டவன் அங்க பிரச்சனை பண்ணா கண்டிப்பா அவனுக்கு நிவாரணம் கிடைக்கும். மொத்தம் 9 பௌர்ணமி செய்யணும் சக்திகளை. அதே பாருங்க, இன்னொரு வழிமுறையும் அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, அம்மா செய்வனை கோளாறுனாலையோ வேற கஷ்டத்தினாலையோ கடைசியில குடும்ப நல வேலை செஞ்சுக்கலாம்னு சொல்லி முடிவுக்கு வர்றா. அது எப்ப முடிவுக்கு வர்றா? கடைசியா தான் முடிவுக்கு வர்றா. அந்த முடிவுக்கு செய்யலாம் அப்படிங்கிற பெரும்பாலும் நம்ம கையில் காசு இருக்காது. இப்போ அதுக்காக நாயா பேய அலைவோம். அதன் காரணமே செய்ய முடியாம போய் மறுபடியும் கஷ்டப்படுறோம். அம்மா என்ன சொல்லிக்கிறாங்க? வருடம் ஒரு முறை கண்டிப்பாக வீட்டில் குடும்ப நல வேள்வி செய்ய வேண்டும் சொல்றாங்க. நம்ம பெரும்பாலும் யாரும் செய்யறது இல்லைங்க சக்திகளை. அப்புறம் எல்லா பிரச்சனையில மாட்டி சிக்கி சீர்லஞ்சு முன்னாலதான் செஞ்சுக்கலாங்கிற முடிவுக்கு வர்றோம். அப்படி வரும்பொழுது கண்டிப்பா நம்ம கையில காசு கிடைக்காது. அது செய்ய முடியாம தவிப்போம். அதுக்கும் அம்மா ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்துக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 108 எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோ, அதை திருஷ்டி பழமா போட்டுக்கோ, 54 பிரிச்சு வச்சுக்கோ, முழு செவ்வாடை அணிந்து முன் வாசல்ல 54 பழத்தை முறைப்படி திருஷ்டி அளிக்கணும். ஒவ்வொரு பழமா இந்த சாத்தை நிலத்துல விடக்கூடாது. ஒரு பாத்திரம் வச்சு பிடிச்சுக்கணும். அதே மாதிரி பின் வாசல்ல 54 பழத்தை திருஷ்டி அளிக்கணும். பின் வாசல் இல்லாத வீடா இருந்து அப்படின்னா முன் வாசலுக்கு நேர் எதிர்த்த செவுரு, அதாவது அந்த முன் வாசலுக்கு பின்னால செவுரு இருக்கும் இல்லைங்களா, நேரு பின்னால அந்த செவுத்து நேர் செஞ்சுக்கலாம். அதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிக்க வேண்டியது. அப்புறம் 2 சாத்தையுமே ஒன்று கலந்து வீட்டின் உள்ளும் புறமும் தெளிக்க வேண்டும். அவர் பின்னால் நம்ம தலையோட குளிச்சுக்கோணும். அவ்வளோதான் சக்தியில. இப்படி செஞ்சோம்னா உடனே நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்கும். அந்த செய்வனை கட்டெல்லாம் விட்டுரு, கஷ்டம் நீங்கிரு, வருமானம் நல்லா வரும். வந்த உடனே என்ன பண்ணோன்னு அசால்ட்டா இருக்கக்கூடாது. உடனே குடும்ப நல வேள்வி செய்து கொள்ள வேண்டும். வேள்வி செய்தால் வேதனை தீரும். அதுதான் நிரந்தர தீர்வு. அதை போட்டு அசால்ட்டா இருக்கக்கூடாது சக்தியில. இந்த சொல்லி கொடுத்த உபாயம்னு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி உடனே நிவாரணம் கிடைக்கிறக்கா இது. அடுத்த சக்தியில இது எப்ப செய்யணுங்கிறது அம்மா சொல்லிக்கிறாங்க. வளர்பிறை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் 4 பேர் பார்க்குற மாதிரி செய்யி அப்படின்னு அம்மா சொல்லிக்கிறாங்க. எப்படி சக்திகளை? வளர்பிறை வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல 4 பேர் பார்க்குற மாதிரி செய்யி அப்படின்னு அம்மா சொல்லிக்கிறாங்க சக்திகளை. ஓம் சக்தி.